ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கோட் மெயில். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஊப் சீரிஸில் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அண்ட் தென் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி 3 எபிசோட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். டேரெக்டாக இந்த வீடியோவை பார்க்காதீங்க, எதுவுமே புரியாது. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் நான் இங்கே கார்டில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோவோட கான்செப்ட்டில் என்டர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்னா என்ன, இந்த வேர்ல்டுலேருந்தே உங்களுக்கு மீனிங் புரியும். அதாவது ஸ்டாட்டிக்னா எனக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கக்கூடியது. எது எனக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அதுதான் நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது. என் பேர் நான் சாகிற வரைக்கும் எனக்கு இதே பேர் தான். எனக்கு இந்த பேர் எனக்கு மாறப்போகுதா இல்லை. ஸோ இது எனக்கு ஸ்டாட்டிக் தானே. பட் எனக்கு ஏஜ் வேரி ஆகும். எனக்கு இந்த வருஷம் ஒரு ஏஜ் இருக்கும், அடுத்த வருஷம் ஒரு ஏஜ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு வேரி ஆகக்கூடியது. பட் நேம் எனக்கு கான்ஸ்டன்ட் தானே. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எனக்கு கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ப்ரோக்ராமில் இந்த ஸ்டாட்டிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? மெயினாக ஊப்ஸில் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எப்படி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நீங்க பார்க்க போறோம். சரியா? சோ வழக்கம் போல நம்ம அந்த ப்ளூ பிரிண்டிங் இன்ஜினியர் அண்ட் தென் ஹவுஸ் இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். சரியா? ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஹவுஸோட ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு தான் வீடு கட்ட போறாங்க. ஸோ இந்த வீட்டில் எனக்கு 4 ரூம் இருக்க மாதிரி எனக்கு இன்ஜினியர் ட்ரா பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அவர் அந்த இன்ஜினியர் எத்தனை வீடு வேணா கட்டலாம். அதாவது மல்டிபிள் ஹவுசஸ் அவரால் கட்ட முடியும். இந்த மல்டிபிள் ஹவுசஸ்லயும் எனக்கு எது காமனா இருக்கும், அதாவது எந்த ஹவுஸ் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அந்த ஒரு வேல்யூ மட்டும் எனக்கு பர்டிகுலரா சேஞ்ச் ஆகாது. அது எனக்கு எல்லா வீட்டுக்கும் காமன் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் கண்டிப்பா இருக்கும்ல. அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாவே எனக்கு கண்டிப்பா ஒரு காமனான விஷயம் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஸ்டாட்டிக்கா யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு ஒரு 4 வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 4 வீட்டுக்குமே இன்டீரியர் ஒர்க் வேற மாதிரி இருக்கலாம், பெயிண்ட் கலர் வேற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒருவேளை அந்த வீட்டில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது கட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகலாம். சோ இந்த விஷயம் எல்லாமே இந்த 4 வீட்டுக்குமே காமனா இருக்காது கண்டிப்பா. பட் இந்த 4 வீட்டுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் பட்ஜெட். இப்போ இந்த 4 வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் தான் எனக்கு பேஸா வச்சு இந்த வீட்டை கட்டுறாங்க. சோ இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு நான் ஒரு வீட்டை கட்டினா எனக்கு இந்த வீடு இப்போ ஒரு 40 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நான் அப்ராக்சிமேட் சொல்லி நான் செட் பண்ணி வச்சிருக்காரு, இன்ஜினியர் செட் பண்ணி வச்சிருக்காரு. சோ இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு நீ எந்த வீடை கட்டினாலும் இந்த 40 lakhs கண்டிப்பா எனக்கு பேசிக்கா இருக்கணும்ல கண்டிப்பா. சோ இதுல எனக்கு 1 lakh or 2 lakh எனக்கு வேரி ஆகலாம். பட் அப்ராக்சிமேட்டா எனக்கு இந்த 40 lakhsங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆறு வீட்டோட டிசைன், இந்த டிசைன் இப்போ 4 ரூம் இருக்குன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு நான் 4 ரூம் தான் கட்ட முடியும், 5வது ரூம்லாம் கட்ட முடியாது. சோ அதுக்கு தனியா நான் வேற ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் போடணும். சோ அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர் அது எனக்கு எல்லா வீட்டுக்குமே சேமா தானே இருக்கும். இல்ல ரூமோட கவுண்ட்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ ரூம் கவுண்ட் எனக்கு எல்லாத்துக்குமே காமன் தானே. இப்போ இங்க நான் 4 ரூம் வச்சிருக்கேன்னா இந்த 4 ரூம் தான் எனக்கு எல்லா வீட்லயும் இருக்க போகுது. எக்ஸ்ட்ரா 5 ரூம் இருக்க போறது இல்ல, கம்மியா இல்ல 3 ரூம் கூட இருக்க போறது இல்ல. இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு நான் எந்த வீடு கட்டினாலும் எனக்கு இந்த ரூமோட கவுண்ட் காமன். சோ இந்த மாதிரி காமனா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ஸ்டாட்டிக்கா யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். இது ஏன் நம்ம ஸ்டாட்டிக்கா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஓகே, இப்போ நான் ரேம் சம்பந்தமா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இதை வச்சு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல கிளாஸ் பர்சன் சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இனிஷியலைஸ் பண்றேன். இப்போ இதுக்குள்ள ஒரு 2 வேல்யூ நேம் அண்ட் ஏஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் ஈக்குவல் டு நேம் அண்ட் தென் செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 மெத்தட் எடுத்துக்கிறேன். ஸ்லீப்புங்கிற மெத்தட் எடுத்துக்கிறேன். இங்கே சும்மா ஏ ஈக்குவல் டு 8ன்னு போட்டுக்கிறேன். ஸோ பிரிண்ட் செல்ஃப் டாட் இஸ் ஸ்லீப்பிங் ஃபார் 8 ஹவர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அதாவது அங்கே மேலே போட்டிருக்க வேல்யூ அப்படி எடுத்து நான் இங்கே கீழே அப்படியே வேரியபிளாக பாஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை இருந்துட்டு போது விட்டுருங்க. இப்போ இந்த கிளாஸில் நான் என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நேம் ஒரு வேரியபிள், ஏஜ் ஒரு வேரியபிள், இந்த ஏங்கிற ஒரு வேரியபிள், இந்த ஸ்லீப்புங்கிறது ஒரு மெத்தட். ஸோ இப்போ எனக்கு இந்த வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு சர்டன் மெமரி கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த வேல்யூ எங்கேயுமே ஸ்டோர் பண்ணாமல் எப்படி இதை ப்ராசஸ் பண்ண முடியும் இந்த பைத்தான் கம்பைல், அதாவது இன்டர்பிரேட்டர் மூலியமா. ஸோ கண்டிப்பாக ஒரு சர்டன் ஸ்பேஸ் கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்துக்கும். அது ரேம்ல இருந்தா எடுத்துக்கும் எனக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு 3 வேரியபிள்ஸ் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கு. இந்த 3 வேரியபிளுக்கும் இந்த 3 வேரியபிள் எனக்கு இன்டீஜர், அதாவது அதோட டைப்பை பொறுத்து அது ஆக்குபை பண்ணக்கூடிய ஸ்பேஸ் எனக்கு வேரி ஆகும். ஸ்ட்ரிங்கா இருந்தா ஒரு மாதிரி, இன்டீஜரா இருந்தா ஒரு மாதிரி, ஃப்ளோட்டா இருந்தா ஒரு மாதிரி எனக்கு அதோட ஸ்பேஸ் வேரி ஆகும். பட் இந்த கிளாஸ் அதாவது ஊப்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள நீங்க நிறைய வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய மெத்தட் இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்க. எப்போ அந்த கிளாஸுக்கு நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அப்பதான் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸும், அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் அப்பதான் எனக்கு மெமரி அலோகேட் ஆகும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னா ஒண்ணு இல்ல, எங்கெங்கெல்லாம் இந்த செல்ஃப் டாட் வச்சு போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஏன்னா இந்த செல்ஃப்ங்கிறத நான் ஒரு ஆப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கேன். சோ நீ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதை கால் பண்றியோ அதுதான் அந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த செல்ஃப்ங்கிற கீவேர்ட் டினோட் பண்ணுது. சோ இந்த செல்ஃப் கீவேர்ட் வச்சு நான் எந்த வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கணும் அது எல்லாமே அந்த இன்ஸ்டன்ஸோட வேரியபிள். சோ எப்போ நான் ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றனோ அது வரைக்கும் எனக்கு அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எந்த வேரியபிள்ஸ்க்கும், அதாவது அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், இந்த செல்ஃப் டாட் வச்சிருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் மெமரி அலோகேட் ஆகாது. ஒன்ஸ் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தனியா ஹோல் மெமரி அலோகேட் பண்ணிக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய நான் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும்ல.
ஆகும்ல. சோ அப்ப என்ன பண்ணணும்னா எனக்கு பேக் எண்ட்ல வந்துட்டு அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸ்க்கும் எனக்கு மெமரி அலோகேட் ஆகும். அந்த மெமரியை தான் வந்து எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் மெமரியா ஸ்டோர் பண்ணிக்கும். சோ அந்த ஆப்ஜெக்ட்டோட மெமரியும் அந்த கிளாஸோட மெமரியும் இப்ப சேம் தானே. சோ நீங்க மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா வந்து எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் மெமரி வந்து கிரியேட் பண்ணிட்டே போகும். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு நேம் இருக்கும், ஒவ்வொரு ஏஜ் இருக்கும். சோ ஒவ்வொன்னே ஸ்டோர் பண்றீங்க, தனித்தனி அது தனித்தனி ஸ்பேஸ் தானே தேவை எனக்கு. அப்ப நீங்க எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு புதுசு புதுசா ஒரு மெமரி கிரியேட் ஆயிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு நேம் அண்ட் ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மொத்தமா வந்து ஒரு 1 MB எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், எக்ஸாக்ட்டா தெரியல எனக்கு. 1 MB எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு, அதாவது ரேம்ல ஸ்டோர் பண்றதுக்கு. சோ இந்த 1 MB வந்துட்டு நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா எனக்கு ரேம்ல 1 MB எடுத்துக்கும். வேற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னொரு 1 MB எடுத்துக்கும். மொத்தம் எனக்கு 2 MB ஆச்சா. இதே மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டே போனீங்கன்னா எனக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப், அதாவது மல்டிபிள் டைம் வந்து 1 MB எடுத்துக்கிட்டே போகும். இப்போ நீங்க 10 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, இந்த 10 ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு 10 MB தேவைப்படுது. சோ இந்த இடத்துல வந்து இந்த 10 MB உங்களால ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். சோ அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்லீப்பிங் டைம் ஒன்று இருக்கு, சரியா. இப்போ இந்த இடத்துல வந்து செல்ஃப் டாட் ஸ்லீப்பிங் டைம்னு போடுற இந்த இடத்துல சும்மா அதாவது இது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான். இந்த இடத்துல வந்து நான் 8ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 8 வந்து இங்கே எடுத்து விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏக்கு பதில் செல்ஃப் டாட் ஸ்லீப்பிங் டைம்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த 8 வந்து நம்ம டேரெக்டாகவே பாஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த 3 வேரியபிள்ஸ்க்கும் எனக்கு மெமரி அலோகேட் ஆகும். ஸோ இந்த 3 வேரியபிள்ஸ் எனக்கு 1 MB எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் எனக்கு அதுக்கும் 1 MB எடுக்கும். இப்போ நான் அந்த இடத்துல எப்படி நான் கம்மி பண்ணலாம்னா, இந்த ஸ்லீப்பிங் டைம்ங்கிறது வந்து எல்லா பர்சனுக்கு காமன் தானே. அதாவது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு நேரம் தூங்குவாங்க. அதாவது ஒருத்தர் 7 மணி நேரம் தூங்குவாங்க, 6 மணி நேரம் தூங்குவாங்க. அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நான் காமனா வச்சுக்கிறேன். ஒரு பர்சன், அதாவது ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டா எனக்கு 8 மணி நேரம் தூங்குவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஸோ இந்த வேல்யூ எனக்கு வந்து காமனா வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஷேர் பண்ணிக்கணும். பட் ஒரே MB, அதாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கணும், அதை வந்து எனக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க அதை ஸ்டாட்டிக்கா மாத்திக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய செல்ஃப் நான் எடுத்துட்டு இங்க இருக்குல்ல இதை வந்துட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இருங்க உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல இப்போதைக்கு பர்சன் 1ன்னு சொல்லி போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு பர்சன் ஆஃப்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் வேரியபிள் இந்த இடத்துல பாஸ் பண்ணணும், வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நேம் அண்ட் ஏஜ் போட்டிருக்கேன். ஸோ குகன்னு போட்டுக்கிறேன், ஏஜ் வந்துட்டு ஒரு 12ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், சும்மா இருங்க, இதை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பர்சன் 1 டாட் நான் ஸ்லீப்பிங் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு 8ன்னு வருது. நான் இந்த இடத்துல வந்து ஸ்லீப்பிங் டைம் வந்து காமனாக வந்து கிளாஸ்க்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ எனக்கு அது அந்த கிளாஸ்க்கு நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அதனால் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த ஸ்லீப்பிங் டைம். இப்போ ஒரு வேளை வந்துட்டு செல்ஃப் டாட் ஸ்லீப்பிங் டைம் ஈக்குவல் டு 10ன்னு போடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ எனக்கு 10ன்னு வருதா. எனக்கு இதை தானே எடுத்துக்கணும், ஆனால் ஏன் இதை எடுத்துக்குது இப்போ? ஏன்னா வந்துட்டு இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள், இது வந்து எனக்கு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இது வேற வேரியபிள், இது வேற வேரியபிள், புரிஞ்சுக்கோங்க நல்லா, சரியா. இது வந்து மொத்த கிளாஸோட மெம்பர். இது வந்து இந்த செல்ஃப் நீ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கால் பண்றீங்களோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 8 வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து இந்த கிளாஸோட நேம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ கிளாஸோட நேம் என்ன, பர்சனா, கிளாஸோட நேம் டாட் இந்த இடத்துல பாருங்க எனக்கு ஸ்லீப்பிங் டைம்னு சொல்லி காட்டுதா, வேற நேம் ஏஜ்லாம் எதுவுமே காட்டாது. இந்த இடத்துல வந்து நான் ஆப்ஜெக்டோட நேமை யூஸ் பண்ணல, அந்த கிளாஸோட நேமை யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா பாத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த கிளாஸோட நேமை போட்டுட்டு இங்க நான் டாட் வைக்கிறப்போ, டாட் வச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எதுவுமே எனக்கு சஜஷன் காட்டல பாருங்க. ஜஸ்ட் நான் எதை ஸ்டாட்டிக் வேரியபிளா நான் இனிஷியலைஸ் பண்ணணும் அது மட்டும் தான் எனக்கு காட்டுது. ஸ்லீப்பிங் டைம் மட்டும் காட்டுதா. இப்போ நான் இதை போட்டு நான் இப்போ ரன் பண்றேன் பாருங்க. இப்போ பாருங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 10 வருது, அடுத்து 8 வருது, பாத்தீங்களா. இது ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த ஸ்லீப்பிங் டைம்ங்கிறது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள், அந்த கிளாஸுக்கான வேரியபிள். ஸோ இது வந்து என்ன பண்ணிருக்கணும், எனக்கு நீங்க இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு இதுக்கான மெமரி வந்து அலோகேட் பண்ணிருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் பண்ணலனாலும் சரி, நீங்க வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இப்போ நான் இப்போ இதை வந்து எடுத்துறேன், இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதை நான் எடுத்துட்டு வந்துட்டு நான் சும்மா ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு 8 கரெக்டா வருதா. ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்க கிளாஸ்க்குள்ள போட்டிருக்கீங்கன்னாவே, அதாவது ஸ்டாட்டிக்னா ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு இந்த செல்ஃப்ங்கிற கீவேர்ட் இல்லாம நீங்க நார்மலா போட்டாவே அதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிக், சரியா. நீங்க ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து போடுற மாதிரி இருந்தா அதுக்கு மட்டும் ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லி ஒரு டெக்கரேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் நான் போட்டு காட்டுறத. ஒரு வேரியபிள் நீங்க இனிஷியலைஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்துட்டு அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அந்த வேல்யூ போட்டீங்கன்னா புரிஞ்சுது, அவ்வளவுதான். இப்போ இந்த கிளாஸ் நீங்க கிரியேட் பண்றப்ப நீங்க சும்மா ரன் பண்றப்பே வந்துட்டு நீங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மெமரி வந்து அலோகேட் பண்ணிக்கும், காமனா வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணிக்கும். சோ நீங்க எப்பப்பெல்லாம் வந்து அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த காமன் மெமரியில இருந்து எனக்கு வேல்யூ எடுத்து கொடுக்கும், சரியா. இப்போ வந்துட்டு நான் செல்ஃபை வந்து இங்க ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லீப்பிங் டைம் ஈக்குவல் டு 10ன்னு போட்டுக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். பர்சன் 1 ஈக்குவல் டு பர்சன் ஆஃப் சம்திங் ஏன்னு போட்டுக்கிறேன், இங்கே 10ன்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு பர்சன் 1 டாட் ஸ்லீப்பிங் டைம் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுக்குமே 8 வருது பாருங்களேன். எனக்கு நான் 10 நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன்ல, ஏன் அப்டேட் ஆகலை? ஏன்னா வந்துட்டு இது ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர். ஸ்டாட்டிக் மெம்பர் என்ன சொல்லியிருக்கேன் நான், கிளாஸ் நேம் வச்சு தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், வேற எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் செல்ஃப் டாட்னு போட்டுனா என்ன ஆகும், எனக்கு
இது வந்து ஒரு வேரியபிள், அதே மாதிரி எனக்கு இது வந்து ஒரு வேரியபிள், ரெண்டுமே தனித்தனி வேரியபிளா கிரியேட் ஆகும். இந்த வேரியபிள் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து கிரியேட் ஆயிருக்குமா, கிளாஸ் கிரியேட் ஆகிறப்பே இந்த வேரியபிள் மட்டும் எப்போ வந்து நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த வேரியபிள் கிரியேட் ஆகும். நீங்க இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணலனா என்ன பண்ணணும்னா அது ஜஸ்ட் வந்துட்டு இந்த காமனா இருக்க வேரியபிள் எடுத்துக்கும். அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு காமன் வேல்யூ. சரி, அந்த காமன் வேல்யூ வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றப்ப ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆயிரும். நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த காமனான வேல்யூ வந்து நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது மெயினா வந்துட்டு மெமரியை வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க செல்ஃப் டாட் ஸ்லீப்பிங் டைம்னு போட்டுட்டா எனக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வாட்டி அந்த ஸ்லீப்பிங் டைம் தனித்தனியா வேற மெமரியில கிரியேட் ஆயிட்டே இருக்கும். நான் காமனா போட்டுட்டா அந்த காமனா இருக்க மெமரியில இருந்து எனக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கும். அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் பார்ப்போம் நம்ம. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்லீப்ங்கிற மெத்தட் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமன் தானே. ஸோ என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ஸ்லீப்ங்கிற ஒரு மெத்தட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பர்சன் சுட் ஸ்லீப் ஃபார் 8 hours போட்டுக்கிறேன். இந்த இடத்துல இந்த 8 வேணா நம்ம எடுத்துட்டு ஸ்லீப்பிங் டைம் கூட இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீப்பிங் டைம்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஸ்லீப்பிங் டைம் வந்து எனக்கு சஜஷன் காட்டாது, ஏன்னா வந்து இந்த இடத்துல நான் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீப்புங்கிற மெத்தட் வந்து எனக்கு எல்லா பர்சனுக்கும் காமன் தானே. எனக்கு ஸ்லீப்பிங் டைம் எப்படி காமனோ அதே மாதிரி ஸ்லீப்புங்கிற ஒரு மெத்தடும் காமன். இந்த மெத்தடுக்குள்ள வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம். ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் போயிட்டு நான் வந்து இந்த மெத்தடை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. எனக்கு எல்லா மெத்தடுக்கும் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனா இருக்கணும் இந்த மெத்தட். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த மெத்தடை வந்து இப்போ நான் ஸ்டாட்டிக்கா மாற்ற போறேன். ஸ்டாட்டிக்கா மாற்றணும்னா என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து இந்த செல்ஃப்ங்கிற கீவேர்டை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் எனக்கு ரிமூவ் பண்ணிட்டா எரர் வரும். ஏன்னா வந்துட்டு ஒரு கிளாஸ்க்குள்ள நீங்க எந்த மெத்தட் இனிஷியலைஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த கண்டிப்பா அந்த செல்ஃப்ங்கிற கீவேர்ட் இருக்கணும். ஒருவேளை அது ஸ்டாட்டிக் மெத்தடா இருந்தால் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த மெத்தட் மேல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லி போட்டீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து இது எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ போயிட்டு நான் இப்போ இதை எடுத்துட்டு பர்சன் டாட் ஸ்லீப்னு போடுறேன். அதாவது கிளாஸ் நேம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ இங்கே சஜஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டைம் காட்டுது, அதே மாதிரி ஸ்லீப்பிங்கிற ஒரு மெத்தட் காட்டுது. இப்போ வந்து நான் இதை ரன் பண்றேன். இங்கே பிரிண்ட் ஆல்ரெடி நம்ம மேலே இருக்கு, நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. இப்போ கரெக்டாக வருதா, பர்சன் ஷுட் ஸ்லீப் ஃபார் 8 hours வருதா. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளாக மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், அதாவது இந்த செல்ஃப் கீவோட அட்டாச் இருக்கிற வேரியபிள்ஸ் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து செல்ஃப் டாட் நேம் யூஸ் பண்ணுறேன் பாருங்களேன். செல்ஃப் டாட் நேம்னு போடுறேன். எனக்கு எரர் வருது பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப்ங்கிற கீவேர்டு வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ ஏன் வந்து இந்த செல்ஃப் கீவேர்டு வந்து இதுக்குள்ள யூஸ் பண்ண முடியலன்னா, இப்போ நம்ம வந்து அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் எடுத்துக்குவோம். இப்போ அந்த வீடு கட்டுற ப்ராசஸில் போயிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு நான் எனக்கு அந்த கிளாஸ் மட்டும் தான் இருக்குது, அந்த கிளாஸை வச்சுட்டு நான் அந்த ரூமோட கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் என்னால் எடுத்துக்க முடியும். அந்த வீட்டோட பெயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டால் என்னால் சொல்ல முடியுமா? அதையே சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த வீட்டை கட்டி முடிச்சாதான் எனக்கு அதுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிப்போம்னு எனக்கு தெரியும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் போய் எனக்கு அந்த வீட்டோட பெயிண்ட் வேணும்னு சொல்லி கேட்டால் எனக்கு அது எப்படி வந்துட்டு நம்மளால வந்து எடுத்துக்க முடியாது இல்லை. ஸோ அதுதான் இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் எதுவுமே கிரியேட் ஆயிருக்காது. இது வந்து எனக்கு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் என்ன பண்ணலாம், நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமே என்னால யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமன். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனான ஒரு விஷயத்தை வந்துட்டு எப்படி ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தனியாக யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ இந்த செல்ஃப்ங்கிற வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுது. பட் இந்த ஸ்லீப்பிங்கிற மெத்தட் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமன் தானே. ஸோ அதுக்கு போயிட்டு நான் வந்து ஏதோ ஒரே ஒரு ஆப்ஜெக்டோட நேம் மட்டும் எடுத்துக்க முடியாது இல்ல. ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்லீப் மெத்தட் எல்லா பர்சனுக்கு காமன். ஸோ இந்த பர்சன் மட்டும் தான் வந்து எனக்கு 8 hours தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது இல்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு எப்பயுமே வந்து ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள நான் ஸ்டாட்டிக் மெம்பரை யூஸ் பண்ண முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் மெம்பர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு டெஃப் ஈட்னு போட்டுக்கிறேன். சரியா, போட்டுட்டு நீங்கள் செல்ஃப் கீவேர்ட் இருக்கட்டும். எனக்கு இது நான் ஸ்டாட்டிக். இப்போ இந்த இடத்துல வந்து பிரிண்ட்னு போட்டுட்டு பர்சன் டாட் ஸ்லீப் டைம்னு எடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு ஏதாவது எரர் வருது. அந்த இடத்துல எனக்கு எந்த எரரும் வரல. பட் இது வந்து எனக்கு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் தான். என்னால் வந்து ஸ்டாட்டிக் இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் தானே, என்னால் யூஸ் பண்ண முடியுது இல்லை. ஏன்னா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து கிளாஸ் இனிஷியலைஸ் ஆகும்போது எனக்கு வேல்யூ இனிஷியலைஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் எனக்கு அதனால வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால எனக்கு எந்த எரரும் வரல. பட் இது அப்படி இல்லை, எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான வேல்யூஸே இருக்கும். பட் இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ கிரியேட் பண்ணாத இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டோட வேல்யூ நம்ம எடுக்க ட்ரை பண்ணால் எனக்கு எரர் வரும்ல. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல பண்ணுது. சரியா, ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த செல்ஃப் கீவேர்ட் இருக்குல்ல, இந்த செல்ஃப் கீவேர்ட் வந்து எனக்கு அந்த பர்టిక్యులர் ஆப்ஜெக்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பர்టిక్యులர் கிளாஸை மட்டும் ரெஃபர் பண்றதுக்கு CLS னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் CLS னு போறேன் பாருங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் எடுத்து விட்டுருவோம். நம்ம எடுத்துட்டு இந்த செல்ஃப் டாட் நேம் எடுத்துட்டுருவோம். CLS டாட் இங்கே பாருங்க, நேம் ஸ்லீப்பிங் டைம் ஏஜ் எல்லாமே காட்டுதா. நான் ஸ்லீப்பிங் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த CLSங்கிறது என்னன்னா அந்த கிளாஸை வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள். இந்த இடத்துல எப்படி செல்ஃப் யூஸ் ஆகுது அதே மாதிரி தான் இந்த CLSங்கிறது. அதாவது இது வந்து கிளாஸ் லெவல் மெத்தட். அதை வந்து ரெஃபர் பண்றதுக்காக வந்து இந்த CLS நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு
கிளாஸ் மெத்தட்னு போட்டுட்டா இது வந்து கிளாஸ் லெவல் மெத்தட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு கிடையாது, ஒரு கிளாஸ் லெவல். இப்போ எப்படி அந்த ரூமோட கவுண்ட் வந்து எனக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்து காமனா இருக்கும், அதே மாதிரி இந்த ஸ்லீப்புங்கிற மெத்தட் இந்த கிளாஸ்க்கு காமன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்லீப்பிங் டைம் எடுத்துருக்கோம். ஓகே, நான் இப்போ ரன் பண்றேன் பாருங்க இதை. ஓகே, எனக்கு அவுட்புட் கரெக்டாக வருதா? இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்லீப்பிங் டைம் எடுத்துறேன் நான். சிஎல்எஸ் டாட் இங்கே எனக்கு ஸ்லீப்பு ஈட்டு ஸ்லீப்பிங் டைம் இந்த மூணும் காட்டுதா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஈட்டை வந்து கால் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம், பிரிண்ட் நமக்கு வேணாம். சிஎல்எஸ் டாட் ஈட் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். எனக்கு எரர் வருதா? என்ன எரர் வருது? எனக்கு இப்போ இந்த ஈட்டுங்கிற மெத்தட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் லெவல், அதாவது இன்ஸ்டன்ஸ் லெவல் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட், அதாவது நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அந்த நான் ஸ்டாட்டிக் மெத்தடை நீங்க ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள இருந்து கால் பண்ண என்ன ஆகும்? எனக்கு எரர் வருது நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதை தான் இங்கே பண்ணுது. இந்த செல்ஃப் கீவேர்டுக்கு வந்து நீங்க ஒரு ஆர்குமெண்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து பாஸ் பண்ணலாம். நான் அது வந்து லேட்டர் வீடியோஸ்ல கவர் பண்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள இருந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தடையோ ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பரையோ ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் நீங்க நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் மெம்பர் ஆர் ஸ்டாட்டிக் மெத்தடை நீங்க உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இவ்வளவுதான் வந்து ஸ்டாட்டிக்கும் நான் ஸ்டாட்டிக் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸ்டாட்டிக்னா வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ், அதே வந்து நான் ஸ்டாட்டிக்னா வந்து எனக்கு இன்ஸ்டன்ஸ் லெவல் வேரியபிள்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள்ஸ். இது ரெண்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஸோ இப்போ சொல்லி கொடுத்த கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாட்டிக்னா என்ன, நான் ஸ்டாட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ குயிக்கா ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். ஸ்டாட்டிக்ங்கிறது வந்து எனக்கு காமன் வேல்யூஸ், அதாவது கான்ஸ்டன்டான வேல்யூஸ். அந்த கிளாஸுக்கு எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் எனக்கு அந்த வேல்யூ வந்து காமன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நீங்க அதை வந்து நீங்க ஸ்டாட்டிக்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு வேரியபிளா இருந்தா நீங்க ஸ்டாட்டிக்ங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. அதே ஒரு மெத்தடா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அந்த அட் ஸ்டாட்டிக் மெத்தடோ ஆர் அட் கிளாஸ் மெத்தடோ யூஸ் பண்ணணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள எனக்கு நான் ஸ்டாட்டிக் மெம்பரையோ நான் ஸ்டாட்டிக் வேரியபிளோ ஆர் நான் ஸ்டாட்டிக் மெத்தடையோ என்னால வந்து கால் பண்ண முடியாது, அது யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள என்னால வந்து ஸ்டாட்டிக் மெத்தடையோ ஆர் ஸ்டாட்டிக் மெம்பரையோ யூஸ் பண்ண முடியும் என்னால. சரியா? அதே மாதிரி ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த கிளாஸோட நேமை வச்சு நம்ம கால் பண்ணுவோம் ஆர் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். பட் வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் மெம்பர் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டோட நேமை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இந்த சிஎல்எஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சிஎல்எஸ் கீவேர்ட் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மெத்தடோட நேம் வந்து எனக்கு இந்த கிளாஸ் மெத்தடா இருக்கணும். சரியா? அந்த இது வந்து டெக்கரேட்டர்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதை பார்த்தாவே நமக்கு தெரியும் இந்த மெத்தட் வந்து கிளாஸ் லெவல் மெத்தட். சோ இதுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிரு. பார்த்தோன்னே தெரியறதுக்காக தான் இந்த டெக்கரேட்டர்லாம் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து ஸ்டாட்டிக் மெத்தட், ஒன்னு வந்து கிளாஸ் மெத்தட். இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சோ இதுல சொல்லி கொடுத்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்க உங்க சைடு வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்தேன்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின், அதுலயே வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு காமனான வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கூல் நேம் இல்ல வந்து கிளாஸ் நேம்னு ஒரு காமனான ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனா வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கு ஒர்க் ஆகுதா, அது எப்படி வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சோ அவ்வளவுதான் வந்து ஸ்டாட்டிக்கும் அண்ட் தென் வந்து இன்ஸ்டன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சோ இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.